வாங்க வாங்க, எல்லாருக்கும் வணக்கம். இங்கே நம்ம எதுக்கு கூடியிருக்கோம்னா, நம்ம கதாநாயகன் சதீஷோட பிறந்த நாள் வாழ்த்து சொல்கிறக்காக. அவரை பற்றி நாங்கள் சொல்லணும்னா 4-5 நாள் தேவைப்படுறதால மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். முதல் வாழ்த்து யாரோடதுன்னு பார்த்துடலாம் வாங்க. தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு ஒரு பழைய பழமொழி இருக்குது. அது மாதிரி தான் இவங்களும். இதோ சதீஷுடன் பிறந்த தம்பி சிவசங்கரோட வாழ்த்து. எல்லாம் வாழ்த்து கேட்டோனையும் வாழ்த்து சொல்லிட்டு இருந்தாங்க. கேட்ட உடனே பாட்டாக படித்தது தம்பி சிவசங்கர் மட்டும்தான். இதோ கேளுங்க அவரோட வாழ்த்து. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு டியர் சதீஷ், ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டே டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டே 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 டு யூ. சதீஷ் அவர்களின் கடைசி தம்பி கடைக்குட்டி சரவணன் அவர்களுடைய வாழ்த்து. சதீஷனா பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள், இளவேனில் உன் வாசல் வந்தாடும், இளந்தென்றல் உன் மீது பண்பாடும். அடுத்ததும் ஒரு உறவு முறைதான். அதையும் தாண்டி சதீஷ் அவர் படித்த பள்ளியோட தாளாளர். இதோ அவரோட வாழ்த்து. நமது தாய் தமிழ் பள்ளியின் முன்னாள் மாணவர் சதீஷ்குமாருக்கு தாய் தமிழ் பள்ளியின் சார்பில் பிறந்த நாள் நல்வாழ்த்துகள். இவர் உடன் பிறக்கவில்லை தான், ஆனால் அனைத்து இன்பத்திலும் துன்பத்திலும் சதீஷ் தமிழ் இணையோடு இருப்பவர். பாவலர் ஆதி அவர்களின் பிறந்தநாள் வாழ்த்து. தமிழை போல சிறந்து விளங்கு மன்னவனே, குரலாமுதை போல பறந்து விரிந்து இனிமை சேரு சின்னவனே, தமிழை போல சிறந்து விளங்கு மன்னவனே, குரலாமுதை போல பறந்து விரிந்து இனிமை சேர் சின்னவனே, தமிழை போல சிறந்து விளங்கு மன்னவனே. பொன்வானில் மின்னும் ஒளிவின் மீன்கள் கோடி, அவை போல வெற்றி வரும் உன்வானம் தேடி, பொன்வானில் மின்னும் ஒளிவின் மீன்கள் கோடி, அவை போல வெற்றி வரும் உன்வானம் தேடி, நிலையான எண்ணம் உன் நெஞ்சோடு கொள்ளு, நிலையான எண்ணம் உன் நெஞ்சோடு கொள்ளு, நீயாக வாழ்வில் முன்னேறி செல்லு, நீயாக வாழ்வில் முன்னேறி செல்லு, தமிழை போல சிறந்து விளங்கு மன்னவனே, குரலாமுதை போல பறந்து விரிந்து இனிமை சேரு சின்னவனே, தமிழை போல சிறந்து விளங்கு மன்னவனே. பனிக்கால பூக்கள் உன் மனக்கோயில் நிறையும், இனிப்பான சொற்கள் உன் வாழ்வெங்கும் மலரும், பனிக்கால பூக்கள் உன் மனக்கோயில் நிறையும், இனிப்பான சொற்கள் உன் வாழ்வெங்கும் மலரும், உழைப்பாலே உண்ணு அது உடலோடு உறையும், உழைப்பாலே உண்ணு அது உடலோடு உறையும், உதவாத கல்லும் உன் கை சேர கனியும், உதவாத கல்லும் உன் கை சேர கனியும், தமிழை போல சிறந்து விளங்கு மன்னவனே, குரலாமுதை போல பறந்து விரிந்து இனிமை சேரு சின்னவனே, தமிழை போல சிறந்து விளங்கு மன்னவனே, குரலாமுதை போல் பறந்து விரிந்து இனிமை சேரு சின்னவனே, தமிழை போல் சிறந்து விளங்கு மன்னவனே. வாடிய சோலையில் பெய்திட்ட வான்மழையாய், பாடிடும் பூங்குயில் துயர் துடைக்கும் பசுங்காற்றாய், கோடி நூறாண்டு முன் பிறந்திட்ட செம்மொழியாய், ஓடிடும் மழலையின் குணம் மாறா தமிழினிக்கு பீடுற வாய்த்தனல் இணையரே துணைவனே, சதீஷ் என்னும் பொழிலனே சறுக்காமல் வாழ்ந்திடு, கசக்கின்ற மாந்தர்க்கும் சர்க்கரையாய் இனித்திடு, சதீஷ் என்னும் பொழிலனே சறுக்காமல் வாழ்ந்திடு,
கசக்கின்ற மாந்தர்க்கும் சர்க்கரையாய் இனித்திடு. வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு வற்றாத வளத்தோடு, வாழ்க பல்லாண்டு வற்றாத வளத்தோடு. இனிய வாழ்த்துகளுடன் கொழுமம் ஆதி. அடுத்து நம்ம திருப்பூர் குழுவுக்கு போவோம். முதல்ல ஒருங்கிணைப்பாளரோட வாழ்த்துலேயே தொடங்குவோம். இளஞாயிறண்ணா, உங்கள் வாழ்த்து சொல்லிடுங்க. நாட்காட்டியை கிழிக்க கிழிக்க குறையும் ஆயுட்காலம் புரியும். ஒவ்வொரு பிறந்த நாளும் நினைக்க நினைக்க இனிமை கூடிக்கொண்டே இருக்கும். என் குடும்பத்தில் பிறக்காத அன்பு மகள் தமிழினியின் இனிய கணவர் மாப்பிள்ளை சதீஷ்குமாரின் பிறந்த நாளில் அவரை வாழ்த்துவதில் மகிழ்வடைகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உலக பூக்களின் வாசம் உனக்கு சிறை பிடிப்பேன். உலர்ந்த மேகத்தை கொண்டு நிலவின் கரை துடைப்பேன். ஏனென்றால் உன் பிறந்த நாள், ஏனென்றால் உன் பிறந்த நாள். அண்ணன் ரொம்ப தங்கமானவர். யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் உடனடியாக மருத்துவ தகவல் கொடுப்பவர். அக்கு ஹீலர் மோகன்ராஜ் அண்ணாவோட வாழ்த்து இப்போ கேட்போம். தம்பி சதீஷு, மொரட்டு உருவத்துல ஒரு குழந்தை அப்படிங்கிற வார்த்தை உனக்கு ரொம்ப பொருத்தங்கண்ணா. தமிழிடம் தமிழ் படித்து தமிழின் மகளாகிய தமிழையே திருமணம் செய்து தமிழ் சேவை செய்யும் தமிழ் தம்பி சதீஷ்குமாருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இதுபோன்று எண்ணற்ற பிறந்த நாளை உன் தமிழ் குடும்பத்துடன் சந்தோஷமாய் கொண்டாடி மகிழ எனது உளமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்து வரவர் தான் எல்லோருக்கும் சீக்ரெட் ஏஜென்ட். யாருக்கு பிறந்தநாள் பதிவு பண்ணுறோம்னாலும் சீக்ரெட்டாக வச்சுருப்பாரு. ஆனால் யாருக்கு பண்ணுறோமோ அவங்கக்கிட்ட மட்டும் சொல்லிடுவார். கவிஞர் ராசு அண்ணாவோட வாழ்த்து கேட்போம். திருப்பூர் கவிஞர் சதீஷுக்கு என் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சொல்றதுக்கு நிறைய இருக்குது, ஆனால் சொன்னால் நேரம் பத்தாது. அதனால என்னுடைய பேருரையை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னங்கண்ணா, கைதட்டுறதுக்கு எவ்வளோ செலவாச்சு? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா. அடுத்து நம்ம கதாநாயகனோட தெய்வ மச்சான் வழக்கறிஞர் சமூக போராளி உமர்கையான் அவர்களோட வாழ்த்து. என்ன மச்சான், இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாளாமா? பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல அழைச்சிருக்காங்க. உங்களை நல்லா கலாய்க்கணும்னு பார்க்குறேன். என்ன சொல்லி கலாய்க்கலாம்? இருந்தாலும் பிறந்த நாள் அதுவுமா கலாய்க்கக்கூடாது. வயவுள்ள வருத்தப்படும்ல. அதனால் இந்த பிறந்த நாள் அன்னைக்கு உங்களை விட்டுறேன். அதை தனியாக ஒரு மேடை போட்டு வச்சுக்கலாம். என் கண்ணை திறந்த கடவுளே, ஐயோ இது வரைக்கும் யாருமே இப்படி யோசனை சொல்லேப்பா. என்னோட அன்பான பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். மீண்டும் 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 தமிழினிட்ட நல்லா வாங்கிக்கிட்டே இருக்க இந்த நாளில் வாழ்த்துறேன். தங்கச்சி இன்னைக்கு மட்டும் விட்டுருமா, அப்புறம் பார்த்துக்கலாம். யோ மச்சான், மச்சான் மச்சான்னு நான் நிறைய பேர்த்த கூப்பிட்றதில்ல. ரொம்ப ஒரு சில பேர்த்த கூப்பிட்றேன். அதில் நீங்களும் ஒரு ஆள். மச்சான், தெய்வ மச்சான், மச்சான், தெய்வ மச்சான். இந்த இனிய பிறந்த நாளில் உன்னை வாழ்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி மச்சான். வாழ்க வாழ்க வாழ்க, தமிழ் போல் வாழ்க. இவங்க ஒரு அன்பான குடும்பம். கவிதா அக்கா மற்றும் அவங்க தம்பி பிரபாகர் அண்ணாவோட வாழ்த்து. நண்பர் சதீஷ்குமாருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வணக்கம் சதீஷ், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தமிழினி பற்றி பேசல நீங்கள் ஒன்று சொன்னீங்க, அவள் இன்னும் குழந்தையக்கான்ட்டு. அது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்த புரிதல் இருக்கிற வரைக்கும் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் யாராலையும் அசைக்க முடியாது. வாழ்க வளமுடன், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். திருப்பூர் குழுவோட பெண்படை தளபதி. இந்த பட்டத்தை நாங்கள் அந்த சதீசனோட பிறந்தநாளை கொடுக்கலாம்னு யோசிச்சு வச்சுருந்தோம். இப்போ இந்த சதீசனோட பிறந்தநாளை கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். வேணி மது அக்காவோட வாழ்த்து. அன்பு தம்பி சதீஷ்குமார் அவர்களுக்கு இன்று போல் என்று மகிழ்ச்சியுடன் வாழ இந்த அக்காவின் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இசை பாடும் ஒரு காவியம் இது ரவிவர்மாவின்
திருப்பூரில் எங்களுக்கு பிடிச்ச அருமையான மனிதர்களில் இவரும் ஒருத்தர். எப்பவும் புன்னகையோடு வரவேற்கும் வானவில் காதர் அண்ணாவின் வாழ்த்து. திருப்பூரின் ஹீரோ தோழர் சதீஷ்குமார் அவர்களுக்கு என் இனி பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் தோழர். தன் உடலை போலவே பரந்த மனம் கொண்ட தோழர் சதீஷ் அவர்களுக்கு எனது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தோழர். அடுத்து எங்களுக்கு எல்லார் வாழ்த்தையும் வாங்குறதுக்கு உதவியாக இருந்தவர், அன்பானவர், பண்பானவர், பாசமானவர், பணிவானவர், இன்னும் என்னமோ சொல்லிட்டு போகலாம். முதல்ல இவரை வச்சு தான் காமெடி பண்ணி பழகணும். சேச்சா இல்லை வீடியோ பண்ணி பழகணும். இப்போ இப்படி வளர்ந்து நிற்கிது. சதீஷண்ணா உங்களோட வாழ்த்து சொல்லிவிடுங்க. என்ன பேசுனாலும் எப்படியும் ஓட்டத்தான் போகிறீங்க, எதையா ஒன்று பேசுவோம். என்ன கலாச்சிட்டாராமா. தமிழால் இணைந்த அன்பு சகோதரி தமிழினி கண்டெடுத்த முத்தே, வரைகலை வடிவமைப்பின் சொத்தே, வாகை வரைகலையகத்தின் மூலமாக வருங்காலங்களில் வெற்றி வாகை சூடவிருக்கும் அன்பு சகோதரர் சதீஷ்குமார் இன்று போல் என்றும் மகிழ்ச்சியுடன் வாழ மனமாற வாழ்த்தி மகிழ்கிறேன். என்றென்றும் அன்புடன் சதீஷ்குமார் பரமேஸ்வரன். பிறந்த நாள் இன்று பிறந்த நாள், நாம் பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் மறந்த நாள். வருங்கால இயக்குனர், சிறந்த எழுத்தாளர், நல்ல வடிவமைப்பாளர், இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். நேரம் இல்லாதனால இதோட முடிச்சுக்கிறோம். ஆவடையப்பன் உங்கள் வாழ்த்தை சொல்லுங்கள். எதை கேட்டாலும் டிசைனில் இருக்குன்னு சொல்கிற படவ கோபி மாதிரி ஆட்கள் நடுவில் டிசைனையே வாழ்க்கையாக பண்ணிகிட்ருக்க திரு சதீஷ்குமார் அண்ணன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டேண்ணே. நம்ம கோயம்புத்தூரில் இருந்து லண்டனுக்கு போய் வேலை பார்க்குற சதீஷனோட உடன்பிறக்காத அண்ணன் ஃப்ராங்க்லின் அண்ணாவோட வாழ்த்தை கேட்போம். டேய் தம்பி, நான் ஃப்ராங்க்லின் அண்ணா பேசுகிறேன்டா. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். கோயம்புத்தூர் வரும்போது உன்னை பார்க்குறேன். தமிழுக்கு சொல்லிடு. பாய். தமிழ்நாட்டோட சிங்கம் அவ்வளோ எழுத்து பணிகளுக்கு நடுவிலும் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி வாழ்த்து சொன்ன நம்ம கேசவராஜன் அண்ணாவோட வாழ்த்து. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சதீஷ். நிறை செல்வமும் நீள் ஆயுளும் அனைத்து இன்பங்களும் துய்த்து வாழ்வில் பல்லாண்டு வாழ வேண்டும் என இயற்கையை பிரார்த்திக்கிறேன். இப்படிக்கு கேசவராஜ் ரங்கநாதன். வானம் வந்து சொல்லும் வாழ்த்துக்கள், அதிகாலை பூத்த பூக்கள் அவை கூறும் வாழ்த்துக்கள். காற்று அது கொஞ்சம் வாழ்த்துக்கள், சில பட்டாம்பூச்சி ஒன்றாய் வந்து சொல்லும் வாழ்த்துக்கள். அடுத்து கவிஞர் எழுத்தாளர் அரங்கம் தமிழ் அண்ணாவோட வாழ்த்து. அன்பு நண்பர் சதீஷ்குமார் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். எல்லா வளமும் நலமும் பெற்று நெடுக வாழ்க. வாழ்த்துக்கள். முகநூலில் கிடைத்த நல்ல தோழி கவிதா ஸ்ரீ அவர்களுடைய வாழ்த்து. ஹாய் சதீஷ், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. மே காட் பிளஸ் யூ. இந்த பிறந்த நாள் போல் எல்லா பிறந்த நாளும் நீங்கள் இதே மகிழ்ச்சியோடையும் நல்ல சந்தோஷத்தோடையும் ஆரோக்கியத்தோடையும் என்றென்றைக்கும் மகிழ்வோடு இருக்கணும்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சதீஷ் பற்றி நிறைய தெரியாட்டி கூட சதீஷ் அப்படின்னு சொன்னால் தனியாக நினைக்கவே முடியாது. கூட சேர்ந்து தமிழினியும் நம்ம நினைவுக்கு வருவாங்க. அந்த அளவுக்கு எனக்கு இவங்க ரெண்டு பேர் பேரை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஒரு அழகான ஜோடி. உங்கள் ரெண்டு பேரை பார்க்கும்போது அதுவும் அந்த பென்சில் ட்ராலாம் பார்த்தேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய பழக முடியலையேன்ற ஒரு வருத்தம் இருக்குது. ஏன்னா எல்லாருமே பிஸியாக இருக்கிறோம், அப்பப்போ கமெண்ட்டில் தான் பார்த்துக்கிறோம். தொடர்ந்து நம்ம நட்பும் இந்த அன்பும் எப்போதும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நான் உங்கள் அன்புடன் கவி. சமீபத்தில் சதீஷுக்கு கிடைத்திருக்கும் அன்பான அக்கா ராஜகுமாரி அவர்களின் வாழ்த்து. அன்பு தம்பி சதீஷ்குமார் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வழங்குவது அன்பு அக்கா ராஜகுமாரி. புண்ணிய தினமல்லவா இன்றும் பிறந்த நாளல்லவா, புண்ணிய தினமல்லவா இன்றும் பிறந்த நாளல்லவா. நறுமலர் வாழ்த்துக்கள், நலம் பெற வாழ்த்துக்கள், அழகா இந்நாளில் தரவா நிறைவான நிமிடங்கள், சுப நாட்கள், மாதங்கள், ஆண்டுகள் யாவும் நீடூழி நலமோடு வாழ
உதயநிதி ஸ்டாலினோட கோடான கோடி ரசிகரில் ஒருத்தர் மணிமாறன் அண்ணாவோட வாழ்த்து. ஹாய் சதீஷ், நான் மணியாரம் பேசுகிறேன். என் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அறிமுகம் இல்லாமல் வந்தோம், அடிக்கடி பேசிக்கொண்டோம், உறவுகளுக்கு மேலே உயிரானோம். காலங்கள் கடந்து சென்றாலும் கடைசி வரை தொடர வேண்டும் நம் நட்பு. என் இனிய நட்பின் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த மாதிரி பிறந்தநாளுக்கு ஒரு வீடியோ பண்ணுறோம்னு சொன்னதும் சதீஷனோட போட்டோவை நான் தான் டிசைன் பண்ணுவேன்னு ஒத்த காலில் நின்று டிசைன் பண்ணி கொடுத்த நம்ம சின்ன தம்பி ஆனந்த முருகனோட வாழ்த்து. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவ்வளோ பெரிய சாம்சங் கம்பெனியை இவரால் தான் ஓடிட்டு இருக்கிறதா ஒரு சின்ன தகவல். சாம்சங் கம்பெனியில் ஒன்றா அறிமுகமாக இப்போ வரையில் நல்ல நண்பர்களாக தொடரும் பூபதியோட வாழ்த்து. எனது இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சதீஷ்குமார். சென்னையில் சதீஷை தாங்கி பிடிச்ச ஆளுங்களில் ஒருத்தர் வெங்கட் அண்ணாவோட வாழ்த்து. ஹலோ சதீஷ் சார், விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. சதீஷோடவே படித்து சதீஷோடவே வளர்ந்து இப்போ சதீஷ்க்கு எல்லாமுமா இருக்கும் சத்தி அண்ணனோட வாழ்த்து கேட்போம். என் அன்பு தங்கையின் கணவரும் மற்றும் எனது உயிர் நண்பனான சதீஷ்குமாருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தன்னை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை, தன்னை போல என்னை எண்ணும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை. பள்ளிக்கூட காலத்தில் இருந்து ஒன்றா வளர்ந்த நம்ம ரகுபதி அண்ணனோட வாழ்த்து கேட்போம். சதீஷ், நான் ரகு பேசுறேன். சதீஷ், மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ், அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சதீஷ். பள்ளி பருவத்திலிருந்து அழகான நட்பை தொடரும் அன்பான தோழி அருணாவின் வாழ்த்து. ஹாய் சதீஷ், விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே. என்னங்க பாட்டு வருதுன்னு பார்க்குறீங்களா? இவங்க அப்படித்தான். இவங்க என்ன மாதிரி நட்புன்னு யாருனாலையும் விளக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இணைப்பிரியாத நண்பர்கள். பாஸ்கர் அண்ணாவோட வாழ்த்து. நீ வாழ்வில் வெற்றி பெறும்போதெல்லாம் உன் முதல் தோல்வி நினைவுக்கு வந்தால் உன்னை யாராலும் வெல்ல முடியாது. சிறு வயது முதல் ஒன்றாக இருந்தோம், அடிக்கடி பேசிக்கொண்டோம், உறவுகளுக்கு மேலே உயிரானோம். காலங்கள் கடந்து சென்றாலும் கடைசி வரை தொடர வேண்டும் நம் நட்பு. என் அன்பு நண்பனுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். காட்டுக்குயிரு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். கவலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். காட்டுக்குயிரு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். கவலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். நம்ம சதீசனோட டவுசர் போட்ட காலத்திலிருந்தே கூடவே சுத்தும் சுரேஷ் அவர்களோட வாழ்த்து. சுரேஷ் பசண்டா, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு சதீஷ்குமார். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. நாங்கள் இப்படி ஒரு வீடியோ பண்ணுறோம்னு வாழ்த்து கேட்குறப்பெல்லாம் டிரைவிங்கில் இருக்கேன்னு சொல்லிட்டு எடிட் பண்ணுற அன்னைக்கு சரியாக வாழ்த்தை கொடுத்துட்ட அருளண்ணனோட வாழ்த்து. ஹாய் சதீஷ், ஹாப்பி பர்த்டே டுடே. ஐ எம் அருள்ரா. பிறந்ததுலேருந்து ஒன்றாவே சுற்றிக்கிட்டு இருக்க ஜீவா அண்ணாவோட வாழ்த்து. சதீஷ்குமார், விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. ஒரு கூட்டுக்கு கிளியாக ஒரு கூட்டு குயிலாக பாடு பண்பாடு. இதை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. திருப்பூரோட சிங்கம், மெட்ராஸோட புயல், பெங்களூருக்கு இன்னும் என்ன பேர் வைக்கணும்னு யோசிக்கல தம்பி நவீனோட வாழ்த்து. அண்ணா, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இப்போ இருக்கிறத விட இனிமேல் வர எல்லா வருஷத்துலேயும் சந்தோஷமாக இருக்கணும், அதே மாதிரியும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும்னு சொல்லி இந்த அன்பு தம்பி நவீன்குமார் பிரியங்காவோட வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே. நாங்கள் இப்படி ஒரு வீடியோ பண்ணணும்னு ஐடியா பண்ணதுக்கப்புறம் முதல்ல இவர்கிட்ட தான் கேட்டோம். கடைசியாக இவர் தான் கொடுத்தாரு. அப்படி ஒரு தொழில் முனைப்பு. இளம் தொழிலதிபர் அருண் அவர்களே, உங்கள் சிறப்புரையை கொஞ்சம் கொடுங்க. ஹாய் மச்சி, நான் தான்டா. கண்டிப்பாக பேர் சொல்லணுமா? சொல்ல முடியாது. வீடியோ ஓடும்போது என் ஃபோட்டோ வரும், அதை பார்த்து நீயே தெரிஞ்சுக்க. இந்தியாவில் இருக்க அறிவாளி பூரா நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. உனக்கு பிறந்த நாள்னு கேள்விப்பட்டேன், வாழ்த்தணும்னு சொன்னாங்க. உன்னை பற்றி வாழ்த்துறதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் என்னென்னு யோசித்து பார்த்தப்ப அப்படியே ஒரு ஃபார்மெட் ஒன்று கிடைச்சிது. சொல்லிடுறேன். இது நகைச்சுவைக்கு மட்டும்தான். வெளியில் ரோட்டில் எங்காவது பார்க்கலாம் இந்த அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. சரி சொல்கிறேன், கேட்டுக்க.
வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் போலவும், சாப்பாடுன்னு வந்துட்டா சாத்தான் சொல்லை தட்டாதே பட செந்தில் போலவும், நட்புன்னு வந்துட்டா பிசிராந்தரியார் போலவும், பெண்கள் காதல்னு வந்துட்டா சொல்லிட்டு மாமிச்சு வேண்டாம், இதுக்கு நீ அடிக்க மாட்ட, உன் ரமணி என்னை துரத்தி அடிக்கும் சொல்லலை. ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கலாம், சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நாப்படுற அவஸ்தை இது. நண்பேண்டா. இதெல்லாம் கூட இல்லாம போட்டோகிராஃபர், கவிஞர் அப்படின்னு ஒரே பிறவியில பல அவதாரத்தை நீ எடுத்திருக்கிற. நீ எடுக்கிற எல்லா காரியத்திலையும் நீ வெற்றி பெறணும்னு மனசார வாழ்த்துறேன். என் அன்பு மச்சான் சதீஷ்குமாருக்கு மனமினிய மலர்ந்த நாள் வாழ்த்துக்கள். என்றென்றும் என்று போல் எங்கும் நீ வாழ்க என் வாழ்த்துக்கள். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. அடுத்து நீங்கள் கேட்க போகிறது, இவ்வளோ நேரம் உங்களை தொல்லை பண்ணிட்டு இருந்த என்னோட வாழ்த்து. என்னை பற்றி நானே பெருமையாக சொல்லக்கூடாது, என்னை பற்றி தமிழ் நீ சொல்கிறாங்க கேளுங்க. கடைசியாக நான் தான் தொகுத்து வழங்குவேன்னு என் உயிரை வாங்கிட்டு இருந்த, இவ்வளோ நேரம் உங்கள் உயிரை வாங்கிட்டு இருந்த பொன்னியின் செல்வன் கமலக்கண்ணனோட வாழ்த்து. இவர் முகநூல் எழுத்தாளுமை, ட்விட்டர் எழுத்தாளுமை, இன்னும் நிறையா சொன்னார். ஆனால் எனக்கு இப்போதைக்கு எதுவும் ஞாபகம் வரல, அப்படிங்கிறதுனால இதோடு நிறுத்திக்கிறேன். அவரோட வாழ்த்தை கேட்போம். சதீஷனா, உங்களை பற்றி எவ்வளோ விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் எழுதி கூட வச்சுருந்தேன். அந்த பேப்பர் தொலைஞ்சு போன காரணத்தினால இனிய பிறந்தநாள் வாழ்த்து மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அண்ணா. இது ஒரு அற்புத நாள்தான். சதீஷ் என்னும் அன்பு தோழனின் பிறந்த நாள். அனைவரின் மனத்தையும் எளிதில் புரிந்து கொள்ளும் உன் எளிமையே இவர்கள் அனைவரின் அன்பிற்கும் பாத்திரமாயிருந்திருக்கும் சதீஷ். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உனை பாடத் தவிக்கும் மகராதியே தோழா, உனை பாடத் தவிக்கும் மகராதியே.